வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒன் பீஸோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மிச்சம் எல்லாமே காப்பிரைட்னால அழிஞ்சிருச்சு. சீசன் 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனா வேற ஏதாவது பார்த்துட்டு இந்த சீசனுக்குள்ளே வாங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளேயும் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டெல்டவுனில் இருக்கிற மெரின் பேஸ் தான் காட்டுறானுங்க. அந்த இடத்துல ஒரு மர்ம கும்பல் வந்து நிறைய வேலையை காட்டுறானுங்க. வெடிக்க வைக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, கொல்றானுங்க. அங்கே இருக்கிற எல்லாமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கையில அதில் ஒருத்தியை பிடிச்சி வச்சு கொல்றா ஒருத்தி. இவ பேர்லாம் என்னன்னு தெரியல, இனிமே தான் தெரியும் போல. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு மெரின் ஆஃபீஸர் அங்கிருந்து ஓடி போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க கொல்றாங்க எல்லாத்தையும், சீக்கிரம் கதவாடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில அந்த இடத்துல எல்லாரும் கதவடைச்சு ரெடி அடிக்கிறானுங்க. படக்குன்னு பார்த்தாக்கா பூக்கெல்லாம் இங்கிருந்து பறந்து வருது. யாருன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு பொண்ணு தான். அப்படியே பூக்கெல்லாம் பறந்து வந்து அவங்க இருக்கிற எல்லாருக்குமே தனித்தனி கைகளும் முளைக்க ஆரம்பிக்குது. புதுசா முளைச்சு அவங்களோட மூக்க அவதே அடைச்சு அப்படியே கொல்லவும் செய்யுது. அங்க இருந்த ஒரு பயலோட கையை மடக்கி பிடிச்சிட்டு அது இன்னொரு கை வந்திருக்கும்ல, அது அங்க இருக்கிற இன்னொருத்தனையும் போட்டு தள்ளுது. இந்த அம்மா பக்கத்துல போயிட்டு பணத்தெல்லாம் எங்க வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க கீழே வைப்போம்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போறானுங்க. உள்ள போய் பார்த்தாக்கா சீசனோட 1ல ஜோரோ கொண்டிருப்பான் தெரியுமா, மிஸ்டர் 7 ஒருத்தன். அவனை தான் அங்க புதைச்சு வச்சிருக்கானுங்க. அவனோட ஆளா தான் இருப்பாங்க போல. இவன் அது வேலையை பார்த்தது ஜோரோ தான். அவன் இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் அப்பயே அவன் லீடர் வந்து காப்பாத்திட்டு போயிட்டான்னு சொல்லல. அவன் லீடர் யாருன்னு சொல்லி கேட்கல தான் தெரியுது அது லூஃபின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாரா நீ, இந்த அம்மா முழிக்குது. இங்கிட்டு சாஞ்சி யூசுஃபை தான் கட்டுறானுங்க. ரெண்டு பேரும் சமைக்கிறதுல ஏதோ பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கான சொல்யூஷன் நம்ம நாமி கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமி கிட்ட வரானுங்க. நம்ம நாமி கிராண்ட் லைனுக்கு போறது எப்படின்னு சொல்லிட்டு மேப்ல பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமைச்சதை கொடுத்துட்டு அந்த புள்ளைய மயக்கிறதுலே இருக்கானுங்க. இப்பதான் சாஞ்சி கேட்கறான் நம்ம அடுத்து எங்க போறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேல. நம்ம அடுத்து கிராண்ட் லைனுக்கு தான் போனோம். ஆனா அது கடக்கணும்னா இந்த மாதிரி இந்த ரெட் வாலை கடந்தாதான் நம்மளால அதுக்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. நம்ம இந்த பாறை சைடு இருக்கிறது போகணும், இந்த பக்கம் ஈஸியா தானே இருக்கு, கடல் சைடுல போலாமேன்னு சொல்லல. அப்படி இல்ல, அந்த பக்கம் வந்து காத்தே அடிக்காது. போனதுக்கு அப்புறம் பாய்மரம் அதே இடத்துல நின்று அங்கேயே நிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் சாஞ்சி சொல்றான் இங்க இருக்கிற எல்லாமே தீரப்போகுது, சோ நம்ம சீக்கிரமே ரீஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கையில. அப்பதான் பக்கத்துல ஏதாவது தீவு இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் சாஞ்சி சொல்றான் இங்கதான் லாக்டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையில. அப்பதான் நம்ம நாமி சொல்றா இல்ல அந்த இடத்துல நிறைய மெரின்ஸ்லாம் இருப்பானுங்க, போனோன்னு பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனா உனக்கான தேவையான எல்லாமே வாங்கலாம், எங்களுக்கான வாங்கலாம் வாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிக்குது. இதை பார்த்து யூசிஃபோ போங்கடா இருங்கடா ஜோரோவை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஜோரோஃப்ட்ட போய் சொன்னாக்கா அவன் வந்துட்டு என்னது பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை சேர்ந்துக்கிறான். இவங்கள்ட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது. யூசுப் ஸ்ட்ரைட்டா லூஃபியை கூப்பிடல, இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் அவன்கிட்ட இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து கிரவுண்ட் போக போறானுங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இல்ல அந்த பக்கம்லாம் வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டா கிராண்ட் லைனுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த இடத்துல தான் கோல்ட் ராஜர் கொண்டாங்க, அங்கேதான் ஒன் பீஸே பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு அது பார்க்க ஆசையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போக போறது லாக்டவுன் சொல்லி கத்துறான். இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா கோல்டி ராஜரும் கார்புனிட்டு பேசிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. என்னன்னா ரெண்டு பேரும் ரொம்ப பரிச்சயமான மாதிரியும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்கிற மாதிரியும் ரொம்ப நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. கோல்டி ராஜருக்கு அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாவும் அவன் நீ தான் கண்டுபிடிக்குங்கிற மாதிரி சொல்லவும் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்ன நம்ம கார்பு அதையும் என்கிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமா அது ஒன்னா நீ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த நல்லவர் தான் உன்னை கொல்ல போறாரு, அது என் பையனுக்கு நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லி கோல்டி ராஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோஸோ லாக்டவுன்ல தான் காட்டுறானுங்க. அப்பதான் சாஞ்சியை கூப்பிட்டு இவனை கூட்டு போய் சில பொருட்கள் வாங்கிட்டு சொல்லி அனுப்பி வச்சிடறான். சோறுன்னு சொன்னா நம்ம தலைவனும் கிளம்பிடுறான். ஜோரோவுக்கு சில கத்தி வேணும்னு சொல்லி ஜோரோ காசை வாங்கிட்டு அங்கிட்டு கிளம்பிடுறான். இங்கிட்டு நாமியும் யூசுஃபும் சேர்ந்து சில பொருட்கள் வாங்குறதுக்காண்டி கிளம்புறானுங்க. இதெல்லாம் இங்க இருந்து ஒரு மருமாசாமி பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு கட் பண்ணாக்கா கடல்ல ஒரு வண்டி வரமே காட்டுறானுங்க. அந்த ஊரோட கேப்டனான ஸ்மோக்கர் வந்து இறங்குறான். வாயிலே 2 தம்ம பத்த வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு பைரட்டை பிடிக்கிறதுக்காண்டி தான் வண்டியிலே போயிருக்கான். அவன் வந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டண்டான சோடா புட்டி எங்கன்னு சொல்லி கேட்கல. அந்த பொண்ணு பேர் வேற, ஸோ நம்ம சோடா புட்டின்னு கூப்பிடுவோம், அப்போதான் ஞாபகம் இருக்கும். அந்த பொண்ணு இங்கேருந்து சொல்லி இவன் கேட்க அந்த பொண்ணு இன்னும் வரல சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதே இவளுக்கு இதே வேலை போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்புறான். இங்கிட்ட யூசுஃபும் நாமியும் சேர்ந்து அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க இல்ல. அப்பதான் லூஃபியோட போஸ்டர் ஒட்டிக்கிறத பார்த்துட்டு எனக்கு தலையை மறைக்கிற மாதிரி ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிட்டு போறான். இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம நாமி இப்படின்னு விரும்புன்னு வந்துட்டு அங்கே ஒரு புக் இருக்கிறத பார்த்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அது வந்து கிராண்ட் லைனோட மேப்பு. கண்ணாடியோட யூசுஃப் வந்து சேர்றான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேல. இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்பதான் நம்ம நாமி சொல்ல ஆரம்பிக்கிறா இது ஈஸ்ட் ப்ளூவோட மேப்பு அப்படிங்கிற மாதிரி நாமி சொல்ல உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இல்ல எனக்கான மேப்பை நானே உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவாளாம். ஆனா இது நீ எங்கே ஆரம்பிச்சுங்கிறது இருக்குல்ல, ஸோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி நீ பயணத்தை எங்கே ஆரம்பிச்சியோ அதை போய் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யூசுஃப் சொல்லல. அது பொருளா கூட இருக்க தேவையில்ல, பொண்ணா கூட இருக்கலாம்லன்னு சொல்லல. காயோ கிட்ட பேசுறதுக்கு இங்கேருந்து யூசுஃப் போறான்.
இங்கிட்டு நம்ம ஜோரோ தான் காட்டுறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கையில ஒரு பொண்ணை இடிச்சிருவானா. அந்த பொண்ணு இந்த சாரி கேட்டுக்கிட்டு இருக்குமா. அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சவன் போல கல்லு மாதிரி இருக்கிற ஜோரோவே அந்த பொண்ணை பார்த்தோன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகி அப்படின்னா அந்த பக்கம் தான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து விறுவிறு கடைக்குள்ள போயிடுறான். அந்த பொண்ணு நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு தெரியல. நம்ம ஜோரோ ஒரு கத்தி வாங்குற இடத்துக்குள்ள போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கையில அங்க இருக்கிறவனும் சேர்ந்து என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கையில எனக்கு ஒரு வால் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவே காசை தூக்கி வைப்பானா. இதுக்கெல்லாம் அங்க இருக்கிற கத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஜோரோட்ட இருந்த அந்த வாழை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வால் மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களான்னு சொல்லல. அப்படி நம்ம ஜோரோவும் காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆளு எப்படி மெய் மறந்து போயிடுறான். அது பெரிய வாளா இருக்கும் போல. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க எனக்கு ரொம்ப பணம்லாம் தர வேணாம், நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன், நீங்க இந்த வாழை கொடுத்துட்டு வேற ஏதாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லல. அல்ல நான் விற்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பானா. அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடிச்ச பொண்ணு ஒருத்தி வரால. அவன் வருவா. வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழை கொடுத்தல அது எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த வாழை பத்தி இன்னொன்னு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இது ₹1 கோடி போகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஜோரோ பார்த்து எனக்கு எதுவுமே தெரியல, நீ கொஞ்சம் உதவி பண்றியான்னு சொல்லல. நம்ம ஜோரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கையிலே நம்ம ஜோரோ உள்ள இருந்து ஒரு வாழை எடுப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மெய் மறந்து போய் நிக்கிறா. ஏன்னா அது ஒரு சாபம் பிடிச்ச வாளுன்னும் அதை யார் எடுத்தாலுமே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஆளு இதை தான் சொல்லி முடிப்பான். சரி ஓகே இதுவா நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு அந்த கத்தி தூக்கி போடுவானா. அப்படியே கையை உள்ள நீட்டிடுறான். அதை அப்படியே சுத்திக்கிட்டே கீழே கையை வெட்டுற மாதிரி கீழே ஒரு பலகையில சொல்லிட்டு நின்றுது. அதை பார்த்துட்டு நம்ம ஜோரோவும் சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. இங்கிட்டு ஹீரோவை தான் காட்டுறானுங்க. அவங்க அங்கிட்டு போய் அலப்பறை பண்ணி வராங்க மீல் கலையில. இங்கிட்டு பார்த்தாக்கா யூசுப் காயக்கு போன் அடிச்சு எப்பயும் போல அளந்து விடுறான். இங்கிட்டு நாமி தனியா நின்றுக்கிட்டு இருக்கையில ஒரு பச்சை மண்டைய வந்திருப்பான். அவன் அவள்கிட்ட இருந்து பணத்தை அடிக்க அவள்கிட்ட இருந்து இவ பணத்தை அடிச்சிடறா. திருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உனே சொல்லலாம்ப்பா, ஆனா நீ அதுக்கான தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கையில நான் உனக்கு அட்வைஸ் பண்ணவா, ஏதாவது ஏமாந்தவனா இருப்பான் பாரு அவனை போய் பண்ணு, அதாவது வழி தெரியாம இருப்பான்ல அவனை பார்த்து ஏமாத்துறா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விடுறா. அப்ப காற்றழுத்தத்தை பார்த்துட்டு நாமி புயல் வரப்போகுது, இங்கிருந்து கிளம்பணும் சிங்கிள் அவங்களுக்கு தேடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இங்க ஜோரோவுக்கு கத்தி வித்தார்ல அவரை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு வாழை எடுத்துட்டு நம்ம ஜோரோட்ட கொடுக்கையில எனக்கு இது வாங்குறதுக்கு அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லல. இல்ல எனக்கு இதெல்லாம் பணம்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வால் விற்கிறவரும் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாம்ராயை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்க தாத்தா காலத்துல பார்த்தது, ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்புறாரு. இதோட இப்ப 3 கத்தி வச்சிருக்கான் நம்ம ஜோரோ. இங்கிட்டு லூஃபி சாஞ்சியை தவிர விட்டுட்டு இவன் பாட்டில் இங்கிட்டு உள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கோல்டி ராஜரை கொண்ட நினைவு நாள்னு சொல்லிட்டு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அந்த தூக்கு மேடைங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பச்சை மட்டையை வந்ததுக்கு அப்புறம் நாமி சொன்ன மாதிரி அதாவது ஏமாத்தப்ப எல்லாரும் பத்தி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்கேல அவனை கூட்டிட்டு உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறான். உள்ளயும் போயிட்டு இருக்கான். கோல்டி ராஜரை கொண்ட இடத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துறானா. பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கையில அப்ப அவனோட ஹேட் பறக்குமா. இதுங்கடா போதும்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தாக்கா உள்ள இருந்து பக்கியோட கை வரும். அது அவனை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் டே பக்கி நீ எப்படா இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கையில நீங்க என்னவோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டையை கிளம்ப பார்க்கல. அதுல எப்படிப்பா வா இவன் உன்னோட புது குரூ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் உனக்கு ஒரு புது ஆளை ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓபன் பண்ண சொல்லுவானா. அந்த திரையை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஆல்பிடா இருப்பா. ஆல்பிடா நீ எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஒருத்தர் தான்டா பார்த்தா இப்படி பேர் நேரம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கி கேட்கறான். சரிப்பா நான் வீட்டுக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப பார்ப்பானா. அப்பதான் சொல்றா டி நீங்க எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது, உன்னால எவ்வளவு ஸ்பீடா அடிக்க முடியுமோ அடிரா பாப்பன்னு சொல்லல. இவன் கையை ஓங்கிட்டு ஒரு குத்து விடுவானா. படுன்னு பார்த்தா அது அப்படியே பவுன்ஸ் ஆகி அங்கிட்டு போயிருது. இதை எப்படி நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நானும் அந்த ஜம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டாலே எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சண்டைக்காக நம்ம ஹீரோவும் சண்டை ரெடி ஆகிறான். இங்க ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது. அப்படி எல்லாத்துலயும் தப்பிச்சு ஆல்பிடா ஒரே ஒரு குத்த விடுவா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பறந்து போய் ஒரு இடத்துல விழுவான். கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா அவன் கையில ஏதோ காப்பு மாதிரி இருக்கு. அது என்னன்னா அந்த உப்பு கல்லால தயாரிச்ச அந்த கல்லோட அந்த காப்பு மாதிரி போல. சோ அதை போட்டதுக்கு அப்புறம் அவனோட பவர்லாம் போய் பையன் மயங்கி விழுந்துடுறான். இங்கிட்டு கேப்டன் ஸ்மோக்கருக்கும் இங்க பைரட்ஸ் இருக்கிற எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சோ அங்க எல்லாத்தையும் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு இருக்கல. அங்க ஒரு பொண்ணு இவன் மேல இடிச்சு ஐஸ்கிரீம் விழுந்துருமா. அப்படி பக்கத்துல இந்த காசை வச்சு நிறைய வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்ல மனுஷன் தான் இருக்கான் இந்த ஆளு. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம கடையில பார்த்த அந்த பொண்ணு இருக்கால அவ தான் வரா. அவளை சோடா புட்டின்னு சொல்லியிருப்போம். சோ அவளை இனிமே சோடா புட்டின்னு கூப்பிடுவோம். அவளும் ஸ்மோக்கரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டே நாமியும் யூசுஃபும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கையில நம்ம ஜோரோவையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பண்ணன்னு சொல்லி ஜோரோ கொடுக்கையில இந்த வால்காண்டி யாரையும் கொல்றிய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில இல்ல பேரம் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் சாஜி வரா. எங்கடா லூஃபின்னு சொல்லி கேட்கல. அவன் வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. லூஃபியை தொலைச்சியான்னு சொல்லிட்டு இருக்கல. அப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்ட ஒரு பையன் இருக்கான வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்களா. அங்கிருந்து நம்ம ஹீரோஸும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோ கொல்றதுக்காண்டி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பானுங்களா. அப்ப நம்ம மிச்ச ஹீரோஸும் உள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் உள்ள சரியா ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. அங்கிட்டு நம்ம லூஃபியை தூக்கிட்டு பக்கி அங்கிட்டு போறான். இங்கிட்ட அல்பிடா கும்பல் ஸ்டார்ஹெட் கும்பலோட சண்டை போடுறானுங்க. அப்படியே சண்டை போட்டு அடிச்சுட்டு பாய ஆரம்பிக்கிறானுங்க. ஆல்பிடாவை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியில நம்ம யூசுப் வச்சிருப்பான் ஒரு
பெப்பர் பொடியும் அதை தூக்கி மூஞ்சில அடிச்சு அவளை அங்கிட்டு பறக்க விடுறானுங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம ஸ்மோக்கர் எல்லாருமே சேர்ந்து இங்க நடக்கிற எல்லா சண்டையும் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. போய் தடுக்கலாம்னு சொல்லல, இல்ல யாராவது ஒருத்த உயிரோட இருப்பானுங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கையில அப்பதான் சோடா புட்டி பாக்குறா நம்ம ஜோரோவை. அவளுக்கு அப்பதான் தெரியுது நம்ம ஜோரோ ஒரு பைரட்னு. இங்கிட்டு பக்கி நம்ம லூஃபியை கூட்டு போயிட்டு கோல்டி ராஜரை எங்க வச்சு கார் கொண்டாரோ அதே இடத்துல நிக்க வச்சிருக்கா. நிக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தாண்டா கோல்டி ராஜர் கொண்டாடுங்க, அங்கேயே நீ சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ரெடி ஆயிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம லூஃபி கத்துறான், என் பேர் தான் லூஃபி, நான் தான் பைரட் கிங் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கையில அதெல்லாம் இனிமே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலை எடுத்து வெட்டலான்னு போவானா. அப்பதான் சிரிக்க ஆரம்பிக்கிறான் லூஃபி. சிரிச்சுக்கிட்டு இருக்கையில அந்த ஸ்மோக்கர் பார்த்துட்டு சொல்றான், இந்த சிரிப்பு கோல்டி ராஜர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையிலேயே வெட்டலான்னு போவானா. அப்ப பக்கி மேல ஒரு மின்னல் அடிச்சு அது அப்படியே உடஞ்சி நம்ம லூஃபி கீழே வந்து சேஃபா விழுகுறான். வாங்கடா போன்னு சொல்லிட்டு இருக்கையில அந்த இடத்துக்கு ஸ்மோக்கர் வந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் நான் அரெஸ்ட் பண்றேன், நான் இந்த இதோட கேப்டன் ஸ்மோக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஓடிட்டு இருக்கையில நாமி யூசிஃபும் வேற இடத்து பக்கம் போயிடானுங்க. ஜோரோ, சாஞ்சி, லூஃபி இவங்க எல்லாரும் ஒத்த சைடு ஓடிட்டு இருக்கையில அந்த இடத்துக்கு சோடா புட்டி வந்ததுக்கு அப்புறம் உடனே போய் மதிச்சு அந்த வால் வாங்கி கொடுத்துட்டேன்டா பாவி, அதை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்லுவாளா. அப்போ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ தான் கொலகாரன் ஜோரோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் லூஃபி சாஞ்சி அங்க கிளம்பிடுறானுங்க. இவங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில அவளும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல நம்ம ஜோரோ அவளை லாக் பண்ணி அந்த இடத்துல மாட்ட வைக்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம லூஃபியும் சாஞ்சியும் போயிட்டு இருக்கையில அந்த இடத்துக்கு ஸ்மோக்கர் வந்து நிக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்த்த நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஓடி போய் ஒரு மிதி விடுவான். படுன்னு பார்த்தா அவன் புகைய கதைதான். அப்பதான் தெரியுது அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல நம்ம தான் ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. பெரிய சண்டையா போகுது. அவன் ரொம்ப சண்டை போடுறான். அவன் எல்லாத்தையும் மறைஞ்சு சண்டை போடவும் இவங்களால சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துல நம்ம சாஞ்சி அடிச்சு பறக்க விட்டுட்டு லூஃபியை கொல்லலான்னு சொல்லிட்டு உன் பயணம் முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தூக்கிட்டு கொல்லலான்னு வரையில அப்பதான் ஒரு கை வந்து பிடிக்குது. அந்த ஹூட்டி போட்ட மர்ம ஆசாமி, இவர் பேரு டிராகன், யாரோட பயணத்தை யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஸ்மோக்கர் டெலிபோர்ட் பண்ணி இங்கே கூட்டு போயிடுறாரு. அங்கிருந்து சாஞ்சி வந்து பாதி முகம் தான் பார்த்திருப்பான், சோ பார்த்திருக்க மாட்டான். லூஃபியும் சாஞ்சியும் எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டா கப்பலுக்கு வந்துடுறானுங்க. இங்கிட்ட லூஃபியும் சாஞ்சியும் போட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கல, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கல. இவங்க போறத அந்த டிராகன்கிறவரு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. பைரட்டா தான் ஆகணுமா, நீ அதுவாவே ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்ட சோடா புட்டி ஜோரோட்ட தோத்ததுனால உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த மர்ம கும்பல்ல இருக்கிற அந்த பொண்ணு இருப்பா. அவ வந்து நம்ம சோடா புட்டியை பார்த்துட்டு அவளோட விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்ம சில வழியை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், அதை நம்ம எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சோடா புட்டியை நல்லா குழப்பிட்டு போயிடுறா. இந்த பாருக்கு கோல்டி ராஜர் ரொம்ப நாள் வந்துகிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதா சொல்லுவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த இடம் நல்லா போச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் நல்லாவே போகல. அன்னைக்கு நான் அங்கேதான் இருந்தேன், கோல்டி ராஜரை கொல்லையில அந்த இடத்துல நான் அங்கேதான் இருந்தேன். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. புதுசா பைரட் கிளம்ப ஆரம்பிச்சானுங்க. அந்த இடத்துல எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது, ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பணும், நாளைக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. எங்கன்னு சொல்லல, பக்கி உண்மையெல்லாம் கக்கிட்டான். அவங்க வந்துட்டு கிராண்ட் லைன் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, ஸோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. போற வழியிலுக்கு முன்னாடி சொல்றாரு, அவன் சிரிஞ்சா சோடா புட்டி அந்த கோல்டி ராஜரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இன்னொரு கோல்டி ராஜரை வளர விடக்கூடாது, நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் பிடிக்கணும், ஸோ நாளைக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஸ்மோக்கரு. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம லூஃபியோட கும்பல் எல்லாமே சேர்ந்து கிராண்ட் லைனை நோக்கி போறண்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான் அவனோட வேலையை பார்த்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல தட்டிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பாய்.